ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் திருநகர் காலனி திடலில் திராவிட சமூக நீதி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உலக மகளிர் நாளில் உலக சமூக நீதி நாளையும் சமூக நீதி நாயகர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் பிறந்த நாளையும் முன்னிறுத்தி விடுதலை வேங்கைகள் கட்சியின் சார்பில் வெள்ளட்டும் திராவிட சமூக நீதி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைவர் தமிழின்பன் அவர்கள் தலைமை வகித்தார். ஈரோடு மாநகர தலைவர் வேங்கை நடராஜ் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தோழர் சவுந்தரராஜன், மாநில அமைப்பு செயலாளர் தோழர் நௌசாத், மாநில மருத்துவர் அணி செயலாளர் ரஹமத்துல்லா, ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் வேங்கை வீரமுத்து, திருப்பூர் மாவட்ட செயலாளர் மகேந்திரன், சேலம் மாவட்ட செயலாளர் சண்முகவல்லி, ஈரோடு மேற்கு தொகுதி உமாராணி குருசாமி, ராமபிள்ளை பழனிசாமி, ஈரோடு கிழக்கு தொகுதி சத்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வி.சி. சந்திரகுமார், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சூரியமூர்த்தி, திராவிடர் கழக மேற்கு மண்டல அமைப்பாளர் திரு சண்முகம், திராவிடர் விடுதலை கழக மேற்கு மண்டல அமைப்பாளர் தோழர் ரத்தினசாமி, தந்தை பெரியார் திராவிடர் கழக ஈரோடு மாவட்ட செயலாளர் தோழர் குமரகுரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி இமானுவேல், ஜனநாயக மக்கள் கழக தலைவர் தோழர் ஏ.சி. கண்ணன், கொங்கு விடுதலை புலிகள் கட்சி பொதுச் செயலாளர் சி. விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டம் குறித்து உரையாற்றினர். சமூக விடுதலை கட்சித் தலைவர் என்.பி. ஆறுமுகம், திராவிடர் புரட்சி கழக பொதுச் செயலாளர் சவுந்தர பாண்டியன், சமூக அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் புதியவன், தோழர் தங்கமுத்து, விடுதலை வேங்கைகள் கட்சியின் மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் அருந்ததியர்கள் போட்டியிட 14 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒதுக்கி தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வேண்டுகோள் விடப்பட்டது. இதில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்லட்டும் 200 படைக்கட்டும் வரலாறு, வெல்வோம் 14 படைப்போம் வரலாறு என்று அவர்கள் கோஷமிட்டனர். மக்கள் தொகையை கணக்கிட்டு நாம் இருவர் நமக்கிருவர்னு அன்றைக்கு பெரியார் சொன்னாரு. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதைத்தான் திராவிட மாடல் அரசு யோசித்து பார்த்தது. அவர்களும் கடல் நீரிலே கால் நடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு மேடையை அந்த கடற்கரை பாதையிலே அமைத்து கடற்கரை வரையிலே கடல் வரையிலே அமைத்து தந்திருக்கிறது. இதுதான் இமாலய சாதனை. மரியாதைக்குரிய தோழர்களே, மற்றதெல்லாம் நமக்கு பயன்படக்கூடிய சாதனை. ஆனால் அவர்கள் மகிழக்கூடிய வகையிலே மாற்றுத்திறனாளியும் இந்த மண்ணிலே மானமுள்ளவனாக சுயமரியாதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நடத்தி காட்டியதே அந்த திராவிட மாடல் ஆட்சியை வரவேற்கின்ற வகையிலே வருகின்ற தேர்தலிலே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் மிக யோசித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், யாரையும் பின்தங்க விடமாட்டோம், தமிழ்நாடு வெல்ல வேண்டும், டெல்லி அதாவது பாசிசத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் அடிமைப்படுத்த விடமாட்டேன் என்று பல்வேறு சபதங்களை எடுத்து இன்றைக்கு களத்திலே மிக அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சியை மீண்டும் தொடர வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு கரம் கோர்த்து கொண்டிருக்கின்றோம். அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார். நமது அங்கூர் செல்வராஜன் அவர்கள் மாநிலத்துடைய துணை பொதுச் செயலாளராக அந்த பதவியிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மாநிலங்களவை உறுப்பினராகவும் அவர் இருக்கின்றார். நமது அருமை சகோதரர் மாண்புமிகு மதிவேந்தன் அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் அதன் செயலாளராக IAS படித்த நமது உறவு கோவிந்தராஜன் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். திப்பம்பட்டி வே. ஆறுமுகம் ஐயா அவர்கள், கனிமொழி பத்மநாபன் அவர்கள், SC/ST ஆணைய உறுப்பினர்களாக அண்ணன் செல்வகுமார் அவர்கள், ரேகா பிரியதர்ஷினி அவர்கள் என்று எண்ணற்ற பேருக்கு இன்றைக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார். அனைத்து மக்களும் சரிசமமாக வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே ஒரு சமூக நீதி ஆட்சியை இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது.
இதை கெடுக்க வேண்டும். தோழர்கள் ஏற்கனவே பேசியதை போன்று இதை கெடுக்க வேண்டும். மீண்டும் சனாதானத்தை இந்த மக்களிடையே நிறுவ வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டு தாமரை மலர்ந்தே தீரும், இரட்டை இலை வந்தே தீரும் என்றெல்லாம் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவருக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த இடமாகட்டும், எந்த கடையாகட்டும், பல்வேறு பகுதியிலே பொதுமக்கள் நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய அலை எழுந்திருக்கிறது.